ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி. இது லைஃப் ஸ்டைல் ஆஃப் காயத்ரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு 3 ஆம்லேட் போடுறதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்னதா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, டெக்கரேஷனுக்காக ஒரு பழுத்த மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்யறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்கின் பீல் பண்ணிட்டு இது போல ஒரு காய் சீவுறதுல இந்த மாதிரி பல்லுல வச்சு நம்ம நல்லாவே சீவிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா திருகிட்டு நல்லா கிளீனா வந்து வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் போற வரைக்கும் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து இங்க பாருங்க சேம் அதே பேட்டர்ன்ல வந்து உருளைக்கிழங்கு எப்படி சீவணுமோ அதே பேட்டர்ன்ல சீவி வச்சிருக்கு. பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து நல்லாவே வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போது இந்த திட்டத்தில் நம்ம தாளிக்கிறதுக்காக வந்து லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போது இது கூட வந்து லேசாக வந்துட்டு தாளிப்புக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் இப்போ பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு சீவி வச்சதை போட்டு லைஸாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப டீப்பாலாம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த திட்டத்துக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி திருகி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சீவலை வந்து லேசாக அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் நம்ம நிறுத்திட்டு மேக்ஸிமம் ஒரு 75% நம்ம அது கூட ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக நீங்கள் வதக்கணும்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சீவி வச்சுருக்கனால உருளைக்கிழங்கு வந்து வதங்கிடும், நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த திட்டத்தில் வந்து காரத்துக்கு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த காய் வதங்குற திட்டத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவைக்கு ஏற்ப லேசாக வந்துட்டு சால்ட் அது கூட சேர்த்துக்கலாம். சால்ட் இப்போ போடுறது, அதுக்கப்புறம் சால்ட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக வந்து நம்ம அதை வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா சீவி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு அது வதங்கிடும். அதனால் அதே மாதிரி டக்குன்னு அதை அடி பிடிக்கவும் செய்யும். அதுக்கு தான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கணும்னு சொல்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த திட்டத்துக்கு வதங்கினதே போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு எக்கை வந்து உடச்சி நான் ஒயிட்டை மட்டுமே எடுத்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரெட் கலர் மிளகாவும் அந்த பச்சை மிளகாவையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் நம்ம நிறுத்தி வச்சோம் இல்லையா, சீகி வச்ச அந்த உருளைக்கிழங்கு, அதையும் வந்து அது கூடவே போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த கொஞ்சத்தை நம்ம இது கூட சேர்த்துட்டு
இப்போ இதையும் எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்ததும் வந்துட்டு ஒரு விஸ்கு ஒன்று வச்சு அதை நல்லாவே நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு அதை நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு முட்டை வந்துட்டு இது சூடாக இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு வெந்துடும். அதனால் முட்டை கூட வந்து இதை ஒன்றா சேர்க்கும்போது இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டான மெத்தடில் வர மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவை வச்சுட்டு நம்ம ஆம்லேட்டு ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். ரொம்ப செஞ்சு கொடுத்துட்ருந்தோம்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்போவுமே வெங்காயம் போட்டு நம்ம ஆம்லேட் பண்ணுவோம். பட் இது உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி அதை அந்த மிக்சிங் மசாலாவை எடுத்து அதில் வச்சுக்கலாம். வச்சு அதை நல்லா அடை மாதிரி தட்டி விடணும்ல. அதாவது ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் தட்டி விடணும்னு அவசியம் இல்லை. அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்தாவே போதும். இப்போ அது மேலே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லோ கரு ஒயிட்டை தனியாக எடுத்துகிட்டு எல்லோவை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது மேலே வந்து லேசாக வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோவில் வாய்ஸ் வந்துட்டு வேறு மாதிரியே நம்ம சைடில் நம்ம செப்பரேட்டாக வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம லிப்பு வந்துட்டு சிங்க் ஆகும், லிப் மூமெண்ட்டு. பிகாஸ் வந்து எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு மைக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து வாய்ஸ் வரலை. இப்போ நான் செப்பரேட்டாக வாய்ஸ் கொடுக்குறேன். தப்பாக இருக்க அதாவது ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செஞ்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து போர் அடிச்சிடும் ஒரே மாதிரி ஆம்லேட்டு. பட் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்குறவங்களுக்கும் புதுசாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட்டு புதுசாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஆம்லேட் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ வேறு இந்த பிளேட்டை மாற்றிட்டு நம்ம வேறு ஆம்லேட் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.